என்னோடு வந்தையா ஆதி நல்ல வாதாளிய மன்ன வர மனைவியம்மா மகிழ்வுடானை ஆண்டிடலாம் உண்ட வாடும் ஜாடியம்மா உடம்புடானை ஆண்டிடலாம் நல்ல குரு நல்ல நாரம் நல்ல நாரம் புகழுடனே ஆண்டிடலாம். மோகினியானவள் சொல்லுகிறார், மோகினி நீ என்னோடு வந்தேயானால் ஆதி வாதாள உலகத்திலே மன்னவரும் மனைவியுமாக பணியுடனே ஆண்டிடலாம், கொண்டவனும் தேவியுமாக குணமுடனே ஆண்டிடலாம் அப்படி என்று சொல்லி இந்த வல்லரக்க ராட்சசனானவன் மோகினியிடத்தை சொன்னார். உடனே மோகினி பெண்ணுடன் அவள் சொல்கிறார், ஏ வல்லரக்கா, நான் உன் கூட வந்து வாழணும்னு சொன்னா உன் ஆள்காட்டி விளரெடுத்து ஆகாதேவி கங்காதேவி பூமாதேவி தானறிய உன்னுடைய சிரச்சை மூற்றினேன் சுற்றி உன் தொண்டை பகுதியிலே தானே வைத்து மூத்த தாரத்தை நினைக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்தால் நான் உன்னோடு வருவேன். முடியுமா? முடியுங்களா? முடியாதுங்களா? ரெண்டு கையை எப்படி பிடிச்சிருக்கும் எப்படி பிடிக்க முடியும்? கண்டுபிடிச்சிட்டாரு. ஆமா போதுங்களா? அப்படி இந்த வல்லரக்க ராஜன் இடத்திலே மோகினி வெண்கொடியானவள் செல்லும் பொழுது வல்லரக்க ராஜன் என்ன செய்கிறான் தெரியுமா? நான் வல்லரக்க ராஜனோ ஐயா ஒரு முங்கு முங்கு தானே அவன் முங்கு கூட நினையா ரெண்டு முங்கு முங்கு தானே அவன் நிறைய கூட நினைக்கலையா எப்ப மூன்று நேரம் முங்கு தானே நானே சுற்றி அவன் சொந்த பகுதியில் வைத்த போது அந்த அரசனோட அவனுடைய ஆழ்வாட்டை வரவழைத்து ஆகாதேவி கங்காதேவி பூமாதேவி தானவிய அதாவது ஆண்டவன் சிவபெருமான் சொன்னார், அட வல்லரக்கா, தந்த வரத்தை கொண்டு தவறையாது செய்தையானால் தானடிக்கும் வல்லரக்கா என்று சொல்லி வரத்தை கொடுத்தார். அந்த வல்லரக்கே அந்த பெண்ணை கண்ட உடனே வாங்கின மரத்தை கூட மறந்துட்டான். எல்லாத்தையும் மறந்துட்டான். அப்ப இந்த வல்லரக்க ராட்சசனானவன் ஆள்காட்டி விரலெடுத்து ஆகாதேவி கங்காதேவி பூமாதேவி தானறிய அவனுடைய சிரசை மூற்றினையும் சுற்றி தொண்டை பகுதியிலே வைத்தான். அந்த தொண்டை பகுதியில வைத்துவது அவனுடைய சிரசானது சுக்குநூறாக வெடித்தது. உடனே பார்த்தார் கோபாலக்கண்ணன் அவனுடைய அரக்கனை அழித்துவிட்டு அப்படி ஆதிவள்ளி கைலாசத்துக்கே சுரூபத்தை மாற்றிக்கொண்டு வருகிறார். அப்படி ஆதிவள்ளி கைலாசத்துல இருந்து அந்தவா பரம்பொருளே நான் அரக்கனை அழிச்சிட்டேன். உடனே பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான், நம்ப மாட்டியா? என் மச்சான் நான் உண்மைக்கு அவனை அழிச்சிட்டேன். அது எப்படி தெரியுமா? அதாவது நான் ஒரு சொருவத்தை எடுத்தேன், அந்த சொருவத்தை எடுத்துதான் நான் அரக்கனை அழிச்சேன். அந்த சொருவத்தை உங்க முன்னாடி நான் எடுத்தேன்னு சொன்னா நீங்க நினைச்சு பார்வதியை மறந்துடுவீங்க. மறக்க மாட்டீங்களா? நான் எடுத்தேன்னு சொன்னா கண்டிப்பா